Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் மேக்கிங் என்ன டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் சோப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம், DIY. இந்த சோப் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். வீட்டில் இருந்துகிட்டே லேடிஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சோப் மேக்கிங் மெத்தட் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதனுடைய பிஸ்னஸ் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கற்றாழை ஜூஸ், அதாவது அலோவேரா ஜூஸ். அடுத்தது பார்த்து சோப் பேஸ், கடலை மாவு, அரிசி மாவு, ஆல்மண்ட் ஆயில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல், அதில் வந்துட்டு வேஸ்லின் அப்ளை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேப்பர் கப்பில் நான் பண்ண போகிறேன், அதனால் அதில் வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம இந்த சோப் பண்ண போகிறோம். அதற்கு ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் செப்ரேட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா சோப் பேஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, பொட்டேட்டோ ஜூஸ், அது வந்துட்டு மேலே இருக்கிற வாட்டரை ட்ரைன் பண்ணிட்டேன். கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ச் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதை தான் நான் இப்போது எடுத்து இந்த சோப் பேஸ் கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அரைக்கிறப்போ நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் அரைக்கணும். அது மாதிரி அலோவேராவும் ட்ராவாக அரைச்சிக்கோங்க, எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ண வேணாம். ஓகேங்களா. இப்போது இந்த சோப்பு வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் எக்ஸஸாக ஒட்டி இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதே உருளைக்கிழங்கு ஜூஸை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலோவேரா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணோம். ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இதையும் எல்லாம் ஒன் பை ஒன்னாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சோப்பில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹெர்பலான நேச்சுரலான முறையில் கிடைக்கக்கூடியது தான். எதுவுமே நமக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. ரொம்பவே இந்த சோப் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். இந்த சோப்பில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு இந்த நான் மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதே அரிசி மாவும் அதே தான், ஒரு 2 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் நான் எடுத்திருக்கேன். இதையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஸ்மெல் வாசனைக்காக பார்த்திங்கன்னா நான் லிரில் ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்ட் 1 to 2 ட்ராப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், நல்ல வாசனைக்காக. இதை ஜஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வாசனைக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணதை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வேஸ்லின் அப்ளை பண்ணி வச்சுருக்க இந்த பேப்பர் கப்பில் நான் ஊற்ற போகிறேன். இதை அப்படியே ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் விட்டுடலாம். இப்போது ஒரு 5 hours விட்டால் கூட போதும், இது நல்லா வந்து செட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்கிறனாலும் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சாலும் 2 to 3 hours போதும், உங்களுக்கு நல்லா செட் ஆகிட்டு சோப் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டு பண்ணேன், மார்னிங் வந்துட்டு எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்குது. இதை வந்து நான் நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ண போகிறேன். இதை கட் பண்ணுறதுக்கு நைஃப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து த்ரெட்டு வச்சு கட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதை வந்து சோப் சைஸ்க்கு ஸ்மால் பீசஸாக நான் த்ரெட் வச்சு கட் பண்ண போகிறேன். இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாகவே இருக்குது. அதை மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். அது மாதிரி பிம்பிள் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபேட் அவுட் பண்ணும். அது மாதிரி டீடேனிங் பண்ணும். அது எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். இதுவே நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சோப் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதுவே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் இந்த சோப் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். அது ஓகே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சோப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப சாஃப்டன் பண்ணி கொடுக்கும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அதை மாதிரி உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஃபேட் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஃபேராகவும் ஆகும் ஸ்கின்னு. ஜென்ரலாகவே அரிசி மாவும் உருளைக்கிழங்கும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்து ஃபேராக்கக்கூடிய கண்டென்ட் அதில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி சோப் மேக் பண்ணி குளிக்கிறப்போ
நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இப்போ எவ்வளோ கலர் வந்து பிரைட்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்தது. இதை மாதிரி தான் உங்கள் ஸ்கின்னும் சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் பர்சனல் யூஸ்க்காக இந்த சோப் மேக் பண்ணியிருக்கேன். இந்த சோப்பை வந்துட்டு நாங்கள் அடிக்கடி மேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் முன்னாடிலாம். இப்போ நடுவில் கொஞ்சம் விட்டுட்டோம். இப்போ அகைன் திரும்ப இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஒரு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி சோப் மேக்கிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு தேவையானதை அது மாதிரி காசும் நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கமும் வரும். இதையே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு லைக் வருது, கமெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பிஸ்னஸ் மெத்தடில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி தரலான்னு இருக்கேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். 100% ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் வைட்னிங் சோப்பு தான். இந்த சோப்பை நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த சோப்பை தான் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த ஸ்கின் வைட்னிங் சோப்பு நீங்களும் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.